அது என்னக்கா நிலவரத்துல இருக்கு? நீங்க கேஸ் இப்பதான் கொடுத்தீங்க. எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்ப ரிசல்ட் வந்தவனையே ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டாச்சுல, பண்ணி தானே ஆகணும். இன்னொன்னு வந்து நான் திருடல, நான் திருடி இருந்தா வந்து எஃப்ஐஆர் போட வேண்டியதானே, ரிமாண்ட் பண்ண வேண்டியதானே. இப்ப எஃப்ஐஆர் போட்டாங்க, இப்ப எங்க வச்சுக்குவாங்க மூஞ்சியை கொண்டு போய்? தப்பே பண்ணாம எப்படி எஃப்ஐஆர் போடுவாங்க? இப்ப போட்டு கையில கொடுத்துருக்காங்களே, என்ன பண்ணுவான்? தூக்கு போட்டு கிட்டத்தட்ட எப்படியும் 500 குடும்பம் இருக்கும் பாப்பா. 500 குடும்பத்தை ஏமாத்திருக்கான். அவ்வளவு நேக்கா தப்பான திருடுத்தனம் பண்றதுலயும் அவன மாதிரி தப்பிக்கிறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது. ஒருத்த மண்டையை கழுவுறதுக்கும் அவன மாதிரி யாருமே கிடையாது. வெறும் 20,000 மட்டும் என் கையில இருக்கு. 20,000 அந்த 20,000 வச்சு 5.5 லட்சம் எடுக்கிறேன்னு பாத்துக்க. அதுதான் பெரிய எடா. என்னமோ வாங்கினாரு, அந்த காயினா கொடுப்பாங்க பாப்பா. கேம்பிளிங். காயினா கொடுப்பாங்க பாப்பா. தலைவரை நல்லா அள்ளி இறச்சி விட்டாரு. வீடியோ போட்டேன்ல, அதுக்கப்புறம் சேலத்துல இருந்து எனக்கு ஒருத்தர் போன் பண்ணி செக் மோசடி கேஸ்ல 30 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்கான். 30 லட்சமா? அறிவுன்றது ஒண்ணு இருந்தா, நல்ல சூடு சொரணை இருந்தா என்னையெல்லாம் அப்படி பண்ணதுக்கு கண்டிப்பா அனுபவிப்பான். இன்டர்வியூல உட்காந்து தலைவர் சொல்றாரு, ஒரு கார் வாங்கினாங்க, அதனால வந்து கொடுத்தாங்க. நான் எத்தனை கார் வாங்கினா அது ஏன் கார் தானே. அறிவு இருந்தா நீ இப்படி பேசுவியா? நேர்ல மட்டும் கிடைச்சானா செம்ம காண்டில் இருக்கேன். நான்லாம் சத்தியமாலே சொல்றேன். எவ்வளவு நாளுக்கா அது எவ்வளவு நாள் உங்களை மன உளைச்சல் ஆக்கிச்சு அந்த பிரச்சனை? கண்டிப்பா கேட்கும் போதே எனக்கே ரொம்ப கோவம் வருது. ரொம்ப இன்ன வரைக்குமே அதை நினைச்சு நிம்மதியா இருக்க முடியாது. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு இப்படி நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு இன்னமுமே நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது எனக்கு. அவ்வளவு மன ரீதியா பாதிச்சுட்டே இருக்கேன். நீங்க வந்துட்டு நம்பி ஒருத்தருக்கு காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க அப்படிங்கிறப்போ அந்த டைம்ல நீங்க என்ன யோசிச்சீங்க? ஐயோ, தேவையில்லாம நம்ம வந்துட்டு நம்பிக்கை கொடுத்து நிறைய யோசிச்சிருக்கேன். ஆனா வந்து மண்டையை கழுவிடுவான் ஈஸியா. வந்து அக்கா 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 அது ஒரு மாதிரி நடந்ததுயா. அந்த அதை மன்னிக்கவே முடியாது. இப்போ அது என்னக்கா நிலவரத்துல இருக்கு? நீங்க கேஸ் கொடுத்தீங்க, போட்டாங்க. அடுத்து இந்த தேர்தல் அறிக்கை வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்து டோட்டலா ஆப்போசிட்டா பேசியிருந்தார், பாத்தீங்களா? அவளை முன்னாடியே கொடுத்துருக்க வேண்டியதானே பாப்பா, ஏன் கொடுக்கல? கண்டிப்பா. ஏன்னா இதெல்லாம் நம்ம பேசுவோம், இதெல்லாம் நம்ம பண்ணுவோம், அதுக்கு என்ன பதில் ரெடி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. இப்ப உன்னை பத்தி வந்து தப்பா ஒருத்தர் நியூஸ் வந்து இது பண்றாங்க. அதுவும் ஒரு வீடியோ 2 வீடியோல நீ இவ்வளவு மோசம் 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 வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்ன பண்ணி அமைதியாவே இருப்பீங்களா? கண்டிப்பா இல்ல. என்ன பண்ணுவீங்க? ரிப்ளை கொடுத்துருப்பீங்களா? ஏன் கொடுக்கல? 2 மாசம் கழிச்சு வந்து கொடுப்பீங்களா? எல்லாம் அந்த இது உனக்கு தெரியும்ல. இப்ப நீ நம்ம நல்ல க்ளோஸ் பாப்பா. இப்ப வந்து உன்னோட தப்பு ஃபுல்லும் இவ்வளவும் எனக்கு தெரியும், இவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்றது உனக்கு தெரியும்ல. அப்ப அவ்வளவும் வெளியில வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தானே நீ வருவ. திருட்டு போய் அதை தானே பண்ணுவ, நீ அதை தானே பண்ணிருக்க. இன்னொன்னு வந்து நான் திருடல, நான் திருடி இருந்தா வந்து எஃப்ஐஆர் போட வேண்டியதானே, ரிமாண்ட் பண்ண வேண்டியதானே. இப்ப எஃப்ஐஆர் போட்டாங்க, இப்ப எங்க வச்சுக்குவாங்க மூஞ்சியை கொண்டு போய்? அதுவும் வந்து நல்லா பழகுனதுனால தான பிரபு எனக்கு 1,10,000 சரி பழகிட்டாங்க, கேட்டுட்டாங்க அப்படி 1,10,000 எனக்கு தர்றேன்னு சொன்னானா. அப்ப இப்ப தப்பே பண்ணலன்னா படிச்சுட்டு வேலை பார்க்கறவங்க சும்மா சரி நான் யார பெரிய நான் கோடீஸ்வரியா இல்ல, எனக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் நானு. ஏன்னா உனக்கு வாங்கி அவ்வளோ காசு நான் வாங்கி கொடுத்துட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். பாரு நான் நல்லா ஆயிடுவேன். எவ்வளவு 10 ரூபாய் இல்லாம கஷ்டப்பட்டேன்னா இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் சம்பாதிக்க மாட்டேன்னா நான் நல்லா இருப்பேன். ஆனா நீ ஏன் பொய் சொல்ற? ஏன்னா தப்பே பண்ணாம எப்படி எஃப்ஐஆர் போடுவாங்க? போடுவாங்களா? போட மாட்டாங்க. இப்ப போட்டு கையில கொடுத்துருக்காங்களே, என்ன பண்ணுவான்? தூக்கு போட்டு சொல்லிடுவேன். மொத்த தொகை எவ்வளவுக்கா ஏமாந்தீங்க? அதுவே அதுக்கெல்லாம் ப்ரூஃபே கிடையாது. அது இல்ல நீங்க ஜஸ்ட் 7 லட்சத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இது நகை வந்து 3 பவுன். 3 பவுன் 7 லட்சம் எல்லாம் நகை 3 பவுன் 3 லட்சம்னா 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் கிட்ட. இப்ப இந்த 10 லட்சமும் இப்ப வந்துட்டு அவர் சைடுல என்ன சொல்றாரு அவரு? அவன் இல்லவே இல்லைன்றான். இப்ப நிறைய வாய்ஸ் எல்லாம் கொடுத்துறேன் மாமா, அதை பண்ணிடுறேன் இதை பண்றேன் அப்படியே டோட்டலா இன்டர்வியூக்கு வந்தோன்னே எப்படி மாறும்? அவங்க வீட்லயுமே சொன்னாங்க ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு. நாங்க சரி அவ்வளவுலாம் எங்களால கொடுக்க முடியாது, நாங்க ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்துறோம் அப்படியே. இப்ப போனை கட் பண்ணிடுவாங்க, எடுக்க மாட்டானுங்க. போனை கட் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு உட்காந்து பாத்துக்கங்கக்கா, கொடுங்கக்கா, இடத்த ஒத்து கொடுத்துறோம். நான் நினைச்சேன் சரி நல்லவங்க அப்படின்னு நினைச்சேன். இப்ப வீடியோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது குடும்பமே சேர்ந்து இந்த வேலையை பண்றாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. நான் அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், அந்த மாதிரி நகை இல்ல அவங்க சொல்லிதான் எனக்கே தெரியும் நகையை வித்தது. நாங்க நகை வந்து வேற பக்கம் மாத்தி இருக்குன்னு தான் சொன்னாவேன், அவங்க தான் வித்துட்டான் அப்படின்னாங்க. அப்புறம் தான் தெரியும் நகை போயிருச்சுன்னு. அப்புறம் நான் ரொம்ப உடஞ்சு அழுகவும், இல்ல நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அந்த இடத்த விட்டே தாட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க வந்துட்டோம்.
அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் சரி ஃபேமிலியே இந்த வேலை தான் பண்ணுது அப்படின்னு கிட்டத்தட்ட எப்படியும் 500 குடும்பம் இருக்கும் பாப்பா. 500 குடும்பத்த இவன் ஏமாத்திருக்கான். டாக்டர் ஒருத்தர் டாக்டர்லாம் ஃபோன் பண்ணி பேசுறாரு. ஏங்க நான் என் பேக்ரவுண்டே வந்து எல்லாமே இந்த மாரி கவர்மெண்ட் வேலை, போலீஸ் இப்படிலாம் இருக்காங்க. எங்களாலே ஒண்ணும் பண்ண முடியல. அவன் அந்த அளவுக்கு தெளிவா இது பண்ணுவான். ஒரு வாட்டி வந்து ஒரு டாக்டர ஏமாத்தி என்ன ஆச்சுன்னாக்கா, இந்த மாரி படிச்சுக்கிட்டு இருக்கையிலே க்ளோஸ் ஆயி, அ கொஞ்சம் கொஞ்சமா காசு வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கார கொண்டாந்து அந்த பையல்ட்ட குடுத்துருக்கான். அந்த பையன் சரி இந்த பையன் காரணம்ட்டு இத வாங்கியிருக்கும் போல ரூ. 2,00,000 குடுத்து வாங்கியிருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு ரூ. 3,00,000 எதுக்கோ தேவட்டு வாங்கி மொத்தம் ரூ. 5,00,000 ரூ. ம். 5,00,000 வாங்கிட்டான். அந்த கார்காரவங்க கேஸ் குடுத்து கார எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓ! அந்த 2,00,000ம் போச்சு. அந்த 3,00,000ம் போயிடுச்சு. ஆ. அவர் என்ன பண்ணுவாங்க? கஷ்டமா இருக்கும்ல. ஆ. இவன ஆள புடிச்சு வீட்டுக்கு தூக்கி வந்து வச்சுட்டாங்க. வீட்டுக்கு தூக்கியாந்து வச்சுட்டு அசால்ட்டா சொல்லுவானாம். "அண்ணே உனக்கு இல்லாத உரிமையா? அடிச்சுக்கண்ணே. என்ன வேணாலும் பண்ணிக்கண்ணே." அந்த மாரி பேசுவானாம். அந்த மாரி பேசவும் வீட்ல இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் கேஸ் குடுத்துட்டாங்க. இந்த மாரி என் பையன கடத்திட்டு போயிட்டாங்க. இந்த மாரி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேஸ் குடுத்து, அதுக்கப்புறம் திரும்பி ஒரு அடி கூட அடிக்கலையாம். இப்போ ஏதாவது ஒண்ணு பேசுனா அடிக்கலாம். நீ என்ன வேணா பண்ணிக்கண்ணே அப்படி இது பண்றவன எப்படி இப்போதைக்கு இருக்க சூழ்நிலைக்கு நானா தான் அடிப்பேன். ஏன்னா ம். இவன் இத தான் பண்ணுவான்ட்டு தெரியும். அப்ப அவங்களுக்கு தெரியலல்ல. அந்த மாரி அவ்வளவு நேக்கா தப்பானா. திருட்டுத்தனம் பண்றதுலயும் அவன மாரி தப்பிக்கிறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது. ஒருத்தன் மண்டைய கழுவுறதுக்கும் அவன மாரி யாருமே கிடையாது. உங்க மண்டைய கழுவிட்டாரே! இப்ப அவ தான் சொல்றேன்ல பாப்பா, அந்த படிப்பறிவுன்ற ஒண்ணு இருந்திருக்கணும். எதுனால நம்ம காசு எனக்கு அது தெரியல. நெறைய விஷயங்கள் வந்து தெரியாம நடந்திருக்குல்ல. ம். அதனால வந்து குழந்தைங்க யாரா இருந்தாலும் நல்லா படிக்கணும் பாப்பா. படிச்சு நல்ல அறிவ வளர்த்துக்கிட்டோம்னாக்க, இந்த மாரி ஆளுகள கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. நம்மளோட வந்து அறியாமைய வச்சு எந்த அளவுக்கு பயன்படுத்துறான்ல. ஆ இப்ப நான் ஃபோன எதுக்கு குடுப்பேன்னா, எனக்கு படிக்க தெரியாது. ம். இந்த மாரி இது மெசேஜ் வந்திருக்கு. இந்த நம்ம இந்த இன்ஸ்டால நம்ம ப்ரமோஷன் கேட்கறாங்களா, என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம்ல. ம். இத பார்றா தம்பி, இதுக்கு பதில் அனுப்பு, அத பண்ணு, இத பண்ணு. நம்ம அப்ப அது படிப்பு இல்லாத ஒண்ணால தானே என் மொபைல வந்து அவன்ட்ட குடுக்குறேன். இப்போ பேங்க் சம்பந்தமா எதா இருந்தாலுமே வந்து குடுப்பேன் நானு. இது என்னன்னு பார்றா, இதுக்கு என்ன ரிப்ளை பண்றா, அப்படின்னு நம்ம மேல தப்பு தானே. அதனால தான் இவ்ளோ பெரிய பாதிப்பு எனக்கு. ம். அக்கா நீங்க அந்த 500 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்களா? அதெல்லாம் நீங்க பாதிப்பு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அவ்வளவும் தெரிய வந்துச்சா? இல்லன்னு தெரியாது. இவன் தான் சின்ன வீடியோல கூட வரமாட்டானே பாப்பா. இப்ப இந்த ஸ்வேதா போனதுக்கு அப்புறம் தான் அவள பழி வாங்குறதுக்கு ஒரு வீடியோவா போட ஆரம்பிச்சாரு. இல்லனாக்கா அவன் வீடியோக்குள்ளே வரமாட்டான். ஒரு சின்ன கிளிப்புங்க இருந்தாலும் அத எடுங்க, 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 எடுங்கம்பான். இப்ப சேலத்துல இருக்க பசங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன வீடியோல அவன நீங்க போட்டிருந்தீங்கன்னா, உங்க உங்க காசு போயிருக்கவே போயிருக்காதுக்கா. நாங்க உங்கள காப்பாத்திருப்போம். அப்படிதான் இன்ன வரைக்கும் அந்த பசங்க பேசுவாங்க. ம். ஒரு வீடியோல அவன போட்டுருக்கலாம்ல. நாங்க சொல்லியிருப்போம்லக்கா. அப்படிதான் சொல்லுவாங்க இன்ன வரைக்கும். அந்த பொண்ணு ஸ்வேதா அவங்களுடைய மைண்ட் செட் இப்ப எப்படி இருக்கு? அவங்க தெரியலையா நான் பேசல. ஆனா பாவம் தான். ஏன்னா குழந்தைத்தனமா அது ஏமாந்ததும் இல்லாம, இந்த மாரி அவளால தான் எல்லா நடிகருக்குமே அவன தெரியும். ம். இல்லன்னா வந்து அவன் அவன் இப்ப நான்லாம் போய் அறிமுகம் ஆயிருக்கவே மாட்டேன். ஷூட்டிங் போயிருப்பேன், வந்திருந்திருப்பேன். இப்ப ம். இவளால தான் அவளும் யோசிக்காம தப்பு பண்ணிட்டா. சின்ன வயசு தானே. நம்ம என்ன பண்ண பாவம் வாழ்க்கையே போயிருச்சு அதுக்கு. அதுக்கப்புறம் முக்காவாசி பழி மட்டும் தான் வாங்குறான். அவள் டைவர்ஸ் குடுக்கக் கூடாது. போவே மாட்டான். கேஸ்க்கு போகவே மாட்டானாம். ஓ! இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா டைவர்ஸ் இல்ல, ஆகலல்ல? இல்ல. வக்கீல் சாரே ஃபோன் பண்ணுவாரு. வரவே மாட்டேங்கிறான் மேடம். நாங்க தானே வக்கீலே ஏற்பாடு பண்ணி குடுத்தோம். அவனுக்கு நாங்க தான் குடுத்தோம். நாங்க தான் பணமும் கட்டுனோம். நான் டைவர்ஸ் குடுத்துறேன். ப்ராப்பரா எழுதி வாங்கிடுறேன்க்கா. அப்படிதான் சொல்லிட்டு போனான். அப்புறம் தான் எங்களுக்கு இதாச்சு. ஐய்யய்யோ! இவன் பழி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் இதாச்சு எங்களுக்கு. உங்களுக்கு யாருக்கா ரொம்ப க்ளோஸ்? ஆக்சுவலி இப்போ சண்டைக்கு முன்னாடி நீங்க 2 பேர்ட்ட யார் ரொம்ப கொஞ்சம் க்ளோஸா இருப்பீங்க? அவன் எனக்கு க்ளோஸே இல்லையா. அந்த அந்த பொண்ணு பொண்ணு தான் தான். க்ளோஸ். ஆ. அவ மேல நான் அந்த பொம்பள புள்ளைங்க மேல பாசமா இருப்பேனா, அந்த மாரி அவன் மேல ரொம்ப பாசமாயிட்டேன். எங்க போனாலும் ஒண்ணா போறது, நாங்க ஜாலியா சுத்துறது, அந்த மாரியா இருந்தா அப்படி உள்ள வந்தவன் தானே அவன். இப்ப அவங்க மூலியமா வந்தப்போ காசு கொஞ்சம் கொஞ்சமா கேட்கப்போ உங்களுக்கு தோணலையா? ஐயோ! நம்ம கொஞ்சம் அதிகமா குடுக்குறோமோ அப்டின்ட்டு? அவங்க வீட்ல சொல்லுவாய்ங்க. இந்த மாரி கேட்கறான்னு வீட்ல சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்கடா, "அக்கா இடம் விக்க போறேன்க்கா, குடுத்துருங்கக்கா. கண்டிப்பா குடுத்துர்றேன்க்கா. அந்த மாரிக்கா அர்ஜென்ட்க்கா. இல்ல என் கையில இல்லக்கா." அவங்க நம்புற வேற மாரி பாப்பா வந்து அவன் இப்ப எவ்வளோ பேர் திட்டுறாங்கல்ல, அனுபவிச்சா மட்டும் தான் தெரியும் அதோட வலி, வேதனை என்னன்ட்டு. இப்ப வந்து ஒரு நல்ல ஃபேமிலியே வந்து நல்லா சாமி கும்பிடுற மாரி கையெடுத்து கும்பிடுற மாரி ஒரு ஃபேமிலி சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருக்கும் பார்த்தா. ம். அவங்க பாட்டி, அம்மாலாம் பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஐயோ! இவ்ளோ நல்லவங்களா இருக்காங்களே! அந்த மாரி தான் தோணும். நம்ம பழகுனதுக்கு அப்புறம் தானே தெரியும் நமக்கு. சரி இந்த மாரி இவங்க இது பண்றவங்க போல இருக்கு அப்டின்ட்டு. அந்த மாரி ஏமாந்தது தான் நாங்க. ம். பார்த்தவுனே அப்படியே குடும்ப குத்து விளக்கு மாரி இருக்கும். அவங்க அம்மா, பாட்டிலாம் பார்த்தா அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஃபேமிலியே இந்த வேல பாக்குது அப்டின்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே. எப்படி வீடியோ நான் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்த நியூஸ் எல்லாம் பார்த்தாக்க, அவங்க அம்மா இவன் ஏமாத்துறது, அவங்க அம்மா பணம் போடுறது. ம். அங்க இருந்து அவங்க அம்மா அக்கவுண்ட்க்கு மாத்துறது, அவன் அவன் அந்த மாரி பண்ணிட்டான்னு இவங்க ஃபோன் பண்ணாக்கா, குடுத்துடுறேங்க வச்சுருங்கன்னு 10,000 5,000 அவங்க அம்மா அப்போ
உன் பையன் தப்பு பண்றான்னு தெரியுதுல, நான் நேர்லயும் போய் சொல்லிட்டு வரேன். அப்படியா சொன்னீங்க? சொல்லிட்டே வந்து நான் இந்த மாதிரி பண்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க, தயவு செய்து அவனை நம்பாதீங்கன்னு சொல்றேன். அப்ப நீ தெரிஞ்சுதானே இதை பண்ற. நீ அந்த இப்போ டி நகர்லலாம் 1,00,000 இந்த மணி டிரான்ஸ்ஃபர் பண்றவங்கள 1,35,000 மாத்த விட்டுட்டு ஓடி போயிட்டான். இல்ல. அப்போ அவங்க அம்மாட்ட பேசி அவர் எல்லா ரெக்கார்டுமே வச்சிருக்காரு. ஏன் அவர் கேஸ் குடுக்கலன்னு தெரியல. பயப்படுறாங்க. கொஞ்சம் ஏதாவது பக்கத்து கடைக்காரங்க எதுவும் நினைச்சிருவாங்களோ, அவங்க நினைச்சிருவாங்களோ, இவங்க நினைச்சிருவாங்களோ, அப்படி நினைச்சோம்னா நம்ம காசு வரவே வராது. இந்த மாதிரி திருட்டு பையன் இன்னும் திருடிட்டு தான் இருப்பான். இதுக்கப்புறம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பாங்கல்ல யாரும் அவன் மேல. தம்பின்னு நம்பி குடுத்தீங்க. ஆனா வந்துட்டு இப்படி எடுத்துட்டு போயிட்டாரு. ஆக்சுவலி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு ரொம்ப பாவமா வச்சு கேட்டுட்டு இருந்தாருன்னு சொன்னீங்களே. ஆம். கஷ்டமா இருக்கு குடுங்க அப்படின்ட்டு. எந்த டைம்ல அவருடைய சுயரூபம் உங்களுக்கு தெரிஞ்சது? எப்ப தெரிஞ்சதுன்னா கோவா கூட்டிட்டு போனான்ல, ஆ. அப்ப தெரிஞ்சது எனக்கு. ஆ. வேற மாதிரி இருந்தான். அப்படியே டோட்டலா வந்து நான் வந்து காசெல்லாம் அது அழிச்சு விட்டான். எல்லாத்தையும் காசெல்லாம் குடுத்துட்டீங்க நீங்க. எல்லாமே குடுத்துட்டோம். வெறும் 20,000 மட்டும் என் கையில இருக்கு. விட்டுடுடா நாங்க போயிடுறோம்டா. நான் தெரியாம வந்துட்டோம் விடுறா அப்படின்னதுக்கு, அக்கா என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணா உடனே வந்துரும்க்கா. வரமாட்டேங்கிறான். அந்த கப்பல விட்டே வரமாட்டேங்கிறான். கெஞ்சுறான். நமக்கு இப்போ நம்ம வந்து முக்காவாசி நிறைய பேர் வந்து தமிழ் ஆளுங்க வர்றாங்க பாப்பா. நம்மள இப்போ நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி அவனை அப்படி விட்டுட்டும் வர முடியல. எனக்கு அவமானமா இருக்கு. அக்கா அக்கா அக்கான்னு அங்கேயும் உட்காந்துக்கிறான். அந்த ஒரு சோபா மாதிரி இருக்கும். வரவே இல்லை. சரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம எனக்கு இந்த கடன் வாங்குறது கேட்கறது மட்டும் ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது பாப்பா. நிறைய வந்து நான் இது பண்ணிட்டேன். இப்ப என்னால எவ்வளவு வாங்கி வாங்கி இது பண்ணியிருக்கேன் தெரியுமா? அப்புறம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி நம்ம வந்து போயிட்டு தொலையட்டும். குடுத்தோம்னா கண்டிப்பா இது பண்ணிருவான் அப்படின்ட்டு குடுத்துட்டேன். இந்தடா உன் ஆசை தானடா, இந்தடா அப்படின்னு ஏடிஎம் கார்ட குடுத்துட்டேன். 20,000 தான். அந்த 20,000 வச்சு 5,50,000 எடுக்கிறேன்னா பாத்துக்க. அதுதான் பெரிய எடா. அவ்வளோ காசை வச்சே உன்னால எடுக்க முடியல. இதை வச்சு எப்படா எடுப்பேக்கா? என்னால முடியுமுக்காண்ணா. இப்ப வந்து 2 ஆட்டம் தான் தலைவர். என்னமோ வாங்கினாரு. அந்த காயினா கொடுப்பாங்க பாப்பா. கேம்பிளிங். காயினா கொடுப்பாங்க பாப்பா. தலைவர் நல்லா அள்ளி இறச்சி விட்டாரு. நீட்டா வந்து முடிச்சுட்டு அப்படியே சொணங்கிருவான். அப்போ ஒரு ஆக்டிங் பண்ணுவான் பாத்துக்க அவன். வாழ்க்கையில அதை நான் மறக்கவே முடியாது பாப்பா. என்ன என்னை பக்கத்துல இருக்க மாட்டேன். எனக்கு நம்ம காசு போகுது. இப்ப நம்ம திருடுற நம்ம உழைச்ச காசு, கஷ்டப்பட்டு உழைச்ச காசு விடவே விட்டுடா வேணாண்டா வாடா வாடானா வரவே இருக்கா மாமா அக்கா கூட்டிட்டு போங்க. என் வீட்டுக்காரர் அப்படி முறைப்பாரு என்னைய. இந்த காசையும் குடுத்துட்டு இவ்வளவு நிக்க நான் நின்னாக்க கையெல்லாம் நடுங்குதான் அவருக்கு. நான் வந்து ஏன்னா அக்கா வந்து சண்டை போடுமா கூட்டிட்டு போங்க மாமா கூட்டிட்டு போங்க மாமா. அப்புறம் தான் தெரிஞ்சு அவன் பயங்கர அடிக்ட் அவன் அதுல. அவனால ஒண்ணுமே பண்ண அவ்வளவு அடிக்ட் அதுல. இப்ப நீங்க கொடுத்த காசு எல்லாமே அவர் அந்த மாதிரி சூது அது மாதிரி அதுலதான் போயிருக்காரு. என் காசு அப்படிதான் அழிச்ச. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி ஏமாத்திருக்கான் பாப்பா. இப்ப வந்து பைக்கு சேலத்துக்கு பசங்கள்ட்ட இந்த மாதிரி நான் பைக் ஓட்டுறது அந்த மாதிரி கேமரா வாங்கி ஏமாத்துறது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா ஏமாத்திருக்கான். அதனால என்கிட்ட வந்து இப்படி ஏமாத்திட்டானா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கண்டிப்பா வந்து என் கூட நடிச்சவங்க இருக்காங்க. நம்ம காசு கேட்டா எப்படி நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் காசு இல்ல. நான் வந்து சொல்லல. நான் வாங்கி நம்பிக்கை எனக்கு இருந்தது. நம்ம சொல்லாம எனக்கு தெரியாதுடா அவங்க வீட்டுல பேசினேன். ஷூட்டிங் இந்த மாதிரி கோவா போகணும்னு சொல்லாதக்கா அப்படின்ட்டான். சரிடா அப்படின்னு நாங்க வீட்டுல பேசிட்டு இந்த மாதிரி காசு இல்ல ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்றேன். எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்ட்டாங்க அவங்க வீட்டுல. பயங்கர கோவம் எனக்கு தெரியாதுடா அவங்க வீட்டுல இப்படி சொல்லிட்டாங்க. நாளைக்கு வந்து நான் ஊருக்கு கிளம்பணும். ரூம் வாடகை எல்லாம் நான் கொடுக்கணும். எனக்கு தெரியாது. நான் காலைல வரையில வந்து காசு இருக்கேன்டா ஊருக்கு போகணும்டா அப்படின்ட்டேன். சரி நாங்க தூங்கி எழுந்திரிச்சு 10 மணிக்கு செக் அவுட் பண்ணணும்ல. 9 கோவால நடக்கும். ஆமா. என் வீட்டுக்கார மாமா போய் பார்த்துட்டு வாங்கம்மா கிளம்பணும் என்ன பண்றான்னு பார்த்துட்டு வா. நாங்க பேசியிருப்போம்ல 2 பேரும். எங்களுக்கு தெரியும் அதனால பண்ண முடியாதுன்றது எங்களுக்கு தெரியும். சரி போய் பார்த்துட்டு வாமாம்மா அப்படின்னா என்ன பிளான் பண்ணிட்டான் தெரியுமா? இது எப்படி வந்து நம்ம இவங்க மைண்ட மாத்தலாம் அப்படின்ட்டு அந்த பெட்ஷீட் இருக்கும்ல அதை ஃபேன்ல தொங்க விட்டுட்டான். ஃபேன்ல தூக்கு போட்டு தொங்க போற மாதிரி தொங்க விட்டுட்டு கதவை திறந்து வச்சுட்டாரு தலைவர். கதவை திறந்து வச்சுட்டு ஒரு பேனா பேப்பர் கரெக்டா அந்த இப்படி திரும்புற மாதிரி இருக்கும் பாப்பா. அங்கேயே உட்கார்ந்து இருந்திருக்கேன். நான் எப்படா உள்ள வருவோம் கரெக்டா வரலாம் அப்படின்ட்டு உட்கார்ந்து இருந்திருக்கேன். சரின்ட்டு உள்ள வந்துட்டு என் வீட்டுக்காரர் பதறிட்டு வாடி வாடி அப்படின்ட்டு என்னம்மா அடியே தூக்க போட்ட மாதிரி போட்டிருக்காண்டி அப்படின்னு என் வீட்டுக்காரர் சொல்லவும் என்ன சொல்ற அப்படின்ட்டு நான் வந்தேன். கரெக்டா தலைவர் வந்து இப்படி மறைச்சாரு. ஏன்னா என்னைய தானே மண்டையா கழுவ முடியும். இப்படி மறைக்கவும் என்னடா அப்படின்னா ஒண்ணும் இல்லக்கா அப்படின்னா உள்ள போய் பார்த்தேன். ஏன்னா நான் வந்து கிராமத்துல இருக்க தூக்கு போறது எப்படி நமக்கு தெரியாதா? எத்தனை இதை நம்ம இப்ப கயிறு கட்டி எப்படி உருவாஞ்சிருக்கு போடுறது எப்படி அந்த மாதிரி பண்றது அதெல்லாம் எனக்கு தெரியும். தூக்கு போறவன் எப்படி போடுவேன் பெச்சு தொங்க விட்டு அதை பண்ணிருப்பேன். எனக்கு சுருன்னு மண்டைக்கு அதை பார்த்தவனே ஏறிடுச்சு. ஏன்டா இதெல்லாம் தூக்கு போடுறதாடா இது அப்படி பார்த்தாக்க இல்ல ஒரு கண்டென்ட் பண்றதுக்காக பண்ணேன். கண்டென்ட் இது பண்றதுக்காக
கண்டென்ட் என்ன ரெடி பண்ற? ஐயோ! செம்ம பிளான் பண்ணேன். அப்புறம் அந்த காசை இல்லாத அளவுக்கு இந்த காசே வேணாம்டா உட்றா அப்படின்னு கண்ட மேனிக்கு நான் சத்தம் போட்டு திட்டிட்டு, நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பக்கம் காசு ஏற்பாடு பண்ணிட்டு, சரி வந்து தொலை. விட்டுட்டு வரவும் நமக்கு இதா இருந்துச்சா, அவங்க அம்மா என்ன பண்ணுச்சு, நான் குடுத்துர்றேன்க்கா. ஃபோன் பண்ணிட்டேன், வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். இந்த மாரி வந்து கூட்டிட்டு வந்தான். இந்த மாரி பண்ணிட்டு தூக்கு போடுற மாரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். ஏதாச்சும் ஒண்ணுனாக்க நான் எந்த ஒரு கோவால போயிட்டு, நான் என் புள்ள குட்டியெல்லாம் இருக்குல்ல, யாரு பாப்பா? மக தூக்கு போட தெரியல, நீ ஒரு ஆக்டிங் பண்ற. அதெல்லாம் எனக்கு எப்ப எல்லாமே இதாச்சுன்னா, வீடியோ போட்டேன்ல, அதுக்கப்புறம் சேலத்துலேருந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, செக் மோசடி கேஸ்ல 30 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்கான் அவங்கள. 30 லட்சமா? 30 லட்சம் ஏமாத்தி, இன்னமும் அவரால மீண்டு வர முடியாம வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்காரு. என்னால முடியலக்கா. சொல்லுங்க ஏதாவது ஒரு வழி தான் சொல்லுங்க. எப்படி குடுப்பான்? 30 லட்சத்துக்கு எப்படி குடுப்பான்? இந்த மாரி சொல்றேன். அந்த ட்ராமாவ அப்படியே அவர்கிட்ட பண்ணியிருக்கான். இவ்ளோ பேர்கிட்ட இவ்ளோ காசு மோசடி பண்ணி எப்படி வெளிய இவ்ளோ சுதந்திரமா சுத்திட்டு இருக்காப்ல? என் கேஸுக்கு குடுக்கறதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்ல பாப்பா. ம். அதாவது இப்ப என்ட்ட காசு வாங்கியிருக்காள என்ன பண்ணுவான்னா, அக்கவுண்டே இல்ல அவன்ட்ட. என்ன பண்ணுவான்னா, ஸ்கேனர் மட்டும் அனுப்பிச்சுடுவான். எ அறிவுன்றது ஒண்ணு இருந்தா, நல்ல சூடு சொரணை இருந்தா, என்னையெல்லாம் இப்படி பண்ணதுக்கு கண்டிப்பா அனுபவிப்பான். எப்படி தெரியுமா? ரூ. 200 ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு கூட ஸ்கேனர் எனக்கு தான் அனுப்புவான். "அக்கா இதுக்கு ரூ. 200 போட்டு விடுங்க." அப்படிம்பான். பெட்ரோலுக்கு நான் கார் குடுத்திருந்தேன். இவனுக்காக குடுக்கல. அந்த பொண்ணுக்காக சரி போயிட்டு வரட்டும் அப்டின்ட்டு குடுத்திருந்தேன். இன்டர்வியூல உட்கார்ந்து தலைவர் சொல்றாரு, "ஒரு கார் வாங்குனாங்க. அதனால வந்து குடுத்தாங்க." நான் எத்தன கார் வாங்குனா அது என் கார் தான. அறிவு இருந்தா நீ இப்டி பேசுவியா? அது சொல்றாரு. அதனால குடுத்தாங்க. அப்பா பேசுனான் பாத்துக்க. நேர்ல மட்டும் கிடைச்சான்னா, செம்ம காண்டுல இருக்கேன் நான்லாம் சத்தியமாலே சொல்றேன். சிரிச்சுக்கிட்டு ஒரு மாரியா நக்கலா பேசுறான் பாப்பா. அப்படியே வேற மாரி பேசுறாப்ல. ஆமா. இப்ப ஒருத்தன் ஃபோன்ல பேசினாலும் அந்த ரெக்கார்ட் எனக்கு அனுப்பிச்சு விடுவாங்கல்ல. நல்லவன் மாரியே பேசுறான். அதுதான் ஜீரணிக்கவே முடியல. அப்ப இது வந்து பயங்கர திருட்டு சேர்ந்தவன் அவன். எல்லாமே இப்ப நம்ம ஒரு சின்ன திருடு நமக்கு எதார்த்தமா ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கயேன், பொய் சொல்லிட்டோம்னு நம்ம திருட வேணாம் அந்த கன்றாவியே நமக்கு வேணாம். நம்ம வந்து பொய் சொல்லிட்டோம்னு வச்சுக்கயேன், நான்லாம் வந்து திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுருவேன். ம். புரியுதா? ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி இதே பழகிட்டே இருந்துச்சுன்னா ட்ரெய்னிங் ஆயிரும்ல. ஆமா. அந்த மாரி தான் தலைவர் இப்ப இருக்காரு. இப்போ இவ்ளோ காசு ஏமாந்தது, நீங்க கோவா போனேன்னு சொன்னீங்களா? அந்த டைம்ல ஸ்வேதாக்கும் அவருக்கும் சண்டை இருந்துச்சா? இல்ல அவங்க சண்டை இருந்துட்டே தான் இருந்தது. சண்டை இருந்துச்சு. டைவர்ஸ் அந்த அளவுக்கு போல. டைவர்ஸ் எல்லாம் இல்ல இல்ல பிரிஞ்சுட்டா. அதனால தானே நான் எங்க கூட வந்தான். இல்லன்னா அவளும் வந்திருப்பாள்ல. ம். அவன் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் தானே இப்ப வீட்லயே கூட்டிட்டு வரேன். இந்த மாரி சண்டை வந்துருச்சுன்னு எங்களுக்கு தான் ஃபோன் பண்ணான். என் வீட்டுக்காரர் வேணாண்டி ஏதாவது சிக்கலாயி போயிரும் வேண்டான்னாரு. கரெக்ட்டா சொல்லிருக்காரு. தொலைஞ்சிருக்கலாம். நான் என்ன சொன்னேன், மாமா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டாங்கனாலும் நம்ம மேல தான் வந்து விடியும். ஏன்னா நம்ம தான் சுத்திக்கிட்டே இருக்கோம். வான்னு நான் கூட்டிட்டு போனேன். அத கூட்டிட்டு போனதுக்கு வச்சான் 10 லட்சத்துக்கு ஆப்பு. இப்போ நீங்க அந்த 10 லட்சம் குடுத்தது உங்க சேவிங்ஸ்ல இருந்து குடுத்தீங்களா? இல்ல நீங்களும் கடன் வாங்கி ஏதாவது நான் குடுத்தீங்களா? என்னோட நகைய பூரா வச்சு குடுத்துருக்கேன். என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி குடுத்துருக்கேன். எல்லாமே என் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் இப்ப நான் நல்லா ரொம்ப க்ளோஸ் அவ. நான் வந்து கஷ்டப்படுறேன்டி இது வேணும்டி அப்படின்னா, கண்டிப்பா அவ மாத்தி குடுத்துருவா. மாத்தி குடுத்துருவா. அந்த மாரி வாங்கி இப்ப நான் அவளும் கஷ்டப்படுறவ. அவ எப்படி வட்டி கட்டுவா? நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நீங்க தான் இப்ப அதுக்கு வட்டி நான் கட்டிட்டு தான் இருக்கீங்க. கட்டிட்டு இருக்கேன். அவ வந்து தப்பே பண்ணாத மாரி பேசுறான். அதுதான் ஜீரணிக்கவே முடியல எனக்கு. ம். வருவோம். மீண்டு வரும். கொஞ்சம் தேறி இருக்கேன். எவ்வளவு நாளுக்கா அது எவ்வளவு நாள் உங்கள மன உளைச்சல் ஆக்குச்சு அந்த பிரச்சனை? கண்டிப்பா கேட்கும்போதே எனக்கே ரொம்ப கோவம் வருது. ரொம்ப இன்ன வரைக்குமே அத நெனச்சு நிம்மதியா இருக்க முடியல. நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு இப்படி நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு நெனச்சு இன்னமுமே நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது எனக்கு. அவ்வளோ மன ரீதியா பாதிச்சுட்டே இருக்கேன். பட் உங்க ஹஸ்பண்ட் அவரு என்ன சொல்றாரு? அவர் திட்டுவாரு. என்ன சொல்லுவாரு? திட்டுவாரு. அழுகையில வந்து விட்றி. இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம நல்லா ஆவோம். விட்றி. ஃபீல் பண்ணாத. நீ பாரேன். நீ அவன கண்ணார பாப்ப பாரேன். அவன இந்த மாரி பண்ணதுக்கு நீ அவன் எந்த நிலைமையில இருப்பான்னு பாப்ப பாரேன். தேத்துவாரு என்னைய. விட்ரி கஷ்டப்படாத, ஃபீல் பண்ணாத, சந்தோஷமா இரு அப்படின்னு ரொம்ப இது பண்ணுவாரு. ஆனா வந்து இப்ப நான் ஏதாவது ஒண்ணு திருப்பி ஏதோ ஒரு அர்ஜென்ட்டா ஒரு பக்கம் காசு குடுக்கணும். நம்ம கையில இல்லன்னு திட்டுன்னு வச்சுக்கயே ஆரம்பிச்சுருவாரு. அ உனக்கு தேவதான். ஒருத்தன் நம்பி விட்டியல்ல நீயி. உனக்கு தேவதான்னு அப்ப ஆரம்பிப்பாரு. ஆனா நீங்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா குடுக்கும்போதே அவர் வார்ன் பண்ணிட்டு தான் இருந்தாரு. சொல்லுவாரு. "வேணாண்டி இது ஏதோ தப்பா இருக்கு. வேணாண்டி" அப்படின்னு உள்ளயே விட வேணான்னு சொன்னாரு. ம். நான் தான் பாவமாம்மா. அ வ பாவமாம்மா அப்படின்றப்ப அவங்க அம்மாலாம் பேசுறாங்க பாரு. முக்காவாசி அவங்க அம்மாலாம் பேசவும் தான் அவரு நம்புனாரு. இல்ல நம்பியிருக்க மாட்டாங்க. அங்க பக்கத்து தம்பி என் பையன் ரூமு அங்க தான் இருப்பான். அங்க தான் தூங்குவாய்ங்க. அங்க தான் இருப்பாங்க. சாப்பாடுலாம் "அக்கா முட்டை தோசை குடுக்கா, முட்டை தோசை குடுக்காம்பாரு." இப்ப எந்த அக்கா குடும்பத்துல எந்த அக்காவ ஏமாத்துறானா முட்டை தோசை கேட்டு தெரியல. தலைவர் 4 முட்டை தோசை குடுக்கணும். சாப்பிடுவாரு. மறந்துட்டேன்க்கா, சாப்பிடவே மறந்துட்டேன்க்காம்பாரு. ம். திடீர்னு ரொம்ப அதெல்லாம் ஜீரணிக்க முடியல. விடுங்க. அது அந்த கன்றாவியே பேச வேணாம் சோ நம்ம. இன்னும் கொஞ்ச நாள்ல அதுக்கான கேஸ் போயிட்டு இருக்கு. இல்ல இப்ப ரிசல்ட் வந்தவனையே ரிமாண்ட் பண்ணிருவாங்க. அப்படியா? கண்டிப்பா பண்ணிருவேன். எஃப்ஐஆர் போட்டாச்சுல பண்ணி தானே ஆகணும். கண்டிப்பா.
கண்டிப்பா உங்க காசு திரும்பி வந்துரும், கவலைப்படாதீங்க. காசு நீங்க அந்த நிறைய மைண்ட் செட்டுக்கு காசு வந்துட்டீங்களா? வருதோ இல்லையா கண்டிப்பா கஷ்டப்பட்டு உழைச்சது அது எப்படியும் வந்துரும். ஆனா நிறைய பெண்களோட கதறல், நிறைய நிறைய தாய்மார்களோட கதறல், இவன் உள்ள போனானா சந்தோஷப்படுவாங்க. எவ்வளவு நாள் வச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து இப்ப நம்மனா உழைச்ச காசை வந்து ஐயோ இவ்வளவு காசு வக்கீல் கொடுக்கணுமே, அங்க செலவு பண்றமே நம்ம யோசிப்போம். அவன் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீட்டா உன்னை உன் மண்டைய கழுவி உன்கிட்ட எப்படி ஆட்டைய போடுறதுன்னு பண்ணிடுவான். இப்போ இன்னொன்னுலாம் என்ன பண்ணுவான் தெரியுமா? ரொம்ப மச்சான்னு பழகுவாங்களாம். இந்த மாரி ஃபோன் இது பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கையிலேயே வந்து அமௌண்ட்ட மாத்திருவானாம். எந்த அமௌண்ட் எப்படி? ஜிபேலேருந்து மாத்திருவானாம். அமௌண்ட்ட மாத்திருவானாம். மாமா ரொம்ப ஃபர்ஸ்ட்டு அவன் வந்து தெரியாதவங்களலாம் அதிகமா ரொம்ப க்ளோஸ் ஆனா மட்டும் தான் தலைவர் ஏமாத்துவாரு. சாப்பிட்டுட்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாராம், அ ரொம்ப ஒண்ணா தான் சுத்துவாங்களாம். 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருக்கையில ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தா குடுங்க ஒரு ஃபோன் பண்ணி தரேன்னு வாங்கிட்டு பணத்த மாத்திட்டானாம். பணத்த மாதிரி மெசேஜ பூரா அழிச்சிருக்கேன். ஆ. எல்லாத்தையும் அழிச்சிட்டானாம். வீட்ல போயிட்டு அவர் வேற பக்கம் பணம் மாத்துறதுக்கு போட்டு பார்க்குறாராம். காசே இல்லையாம். அப்புறம் 2 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை பண்ணப்போ, "இது வந்துருமாம்மா, கொச்சாதீங்கம்மா, இந்த மாரி பிரச்சனை மாட்டேன். காலைல 10 மணிக்கு டான்னு பணம் வந்துரும்" அப்படிம்பானாம். அவ்வளோதான் வரவே வராதாம். அந்த மாரிலாம் நெறைய ஏமாத்திருக்கான். என்ன எனக்கு கஷ்டம்னா, எப்புட்றா ஒருத்தன் இவ்வளவு நல்லவனாட்டமே பேசுறானே! திருடனா வந்து திருடனா போனா பிரச்சனை இல்ல. நல்லவன் எனக்கு மாரி. அதுதான் தெரிஞ்சு போச்சு. நீ திருடேங்கிறது பச்சையா தெரிஞ்சு போச்சு. ஆனா அப்படி இருந்தும் இல்ல அப்படின்னு ஒண்ணு ஆனா இப்ப எதுக்கு அதான் ப்ரூஃப் இருக்கா? அதான் கேட்பான். அந்த ப்ரூஃப வச்சு தான் எல்லாத்தையும் இது ஈஸியா இது பண்ணி யார்ட்டயும் ப்ரூஃபே கிடையாது பாப்பா. உங்கள்ட்ட இருக்குல்ல? அது ஏன்டா காசுக்கு இல்லல்ல. நகைக்கு மட்டும் தானே மாட்டிக்கிட்டேன் அவன். நான் நகை வாங்குன பில்லு, அடகு வச்ச பில்லு எல்லாமே நான் வச்சிருக்கேன். அதனால மட்டும் தான் இவன் வெளியில இப்படி ஒரு திருட்டு பையன்றதே வெளில தெரிஞ்சுச்சு. இல்லன்னா தெரிஞ்சுக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப நானும் சரின்னு விட்டுருந்தேனாக்கா, இப்ப நகை மட்டும் இல்லன்னு வச்சுக்கயேன், நான் கேஸுக்கு தூர முடியாது. ஏன்னா எந்த ப்ரூஃப்மே கிடையாது. அப்போ இவன நான் தேடிட்டு மத்தவங்க எப்படி தேடுறாங்களோ, அது மாரி எங்க இருப்பேன்? இவன கண்டா சும்மாவே விடக்கூடாது. அப்படிதான் நான் தேடிட்டு இருந்திருப்பேன். இந்த நகை ஒண்ணுனால மட்டும் தான் சரின்னு நான் கேஸ் குடுத்து இத வெளியில கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் இவ்ளோ பெரிய பூகம்பமே வெடிச்சது. இவன் எப்படி ஒரு திருட்டு பையன் அப்படின்ட்டு. கண்டிப்பா. சோ இப்போ இந்த நகையும் தாண்டி இது எல்லாமே இந்த பணத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான கேஸ் போட்டிருக்கீங்கல்ல? நகைக்கு மட்டும் தான் போட முடியும். போட்டிருக்கு. அது மட்டும் அவங்க தான். எதாவது அங்கேயுமே எதனா ப்ரூஃப் கேட்கறாங்கல்ல. இதுக்கே எவ்வளோ ப்ரூஃப் குடுத்துருக்கேன். நான் அந்த நகை வாங்குன பில்லு திண்டுக்கல்ல இருந்துச்சு. அங்கேருந்து அந்த பில்ல போய் எடுத்துட்டு வந்து எவ்வளவோ நான் குடுத்துருக்கேன் அவங்கள்ட்ட. அப்ப இந்த பணத்துக்குலாம் எந்த ப்ரூஃப்மே இல்லாம எப்படி குடுப்பீங்க? கண்டிப்பா. இப்ப என் ஃபோன்லேருந்து ஒரு ஸ்கேனர் அனுப்பிச்சு விடுவான். நான் அதுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அப்ப நம்ம அனுப்பிச்சதா தானே இருக்கும். அவன் அக்கவுண்ட்டுக்கும் நம்ம அனுப்பல. அவனோட அக்கவுண்ட் கிடையாது. நம்ம வேற வேற எதுக்கு தானே அனுப்பிச்சிருக்கோம். அப்ப நம்ம தானே எதுக்கோ அனுப்பிச்சிருக்கோம். ஈஸியா அத சொல்லிட்டு போயிருவானே அவன். ஓகே. அந்த மாரி இப்ப நீங்க இத பத்தி நெறைய சோசியல் மீடியால பேசுறீங்க. அண்ட் ஜெனரலாவே சோசியல் மீடியால உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற குரூப் இருக்கு. உங்களுக்கு ஆப்போசிட்டா நெகட்டிவாவும் பேசுற கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. முக்காவாசி நெகட்டிவா பேசுறவங்க எல்லாமே பேக் ஐடி. ம். எல்லாம் 12 ஃபாலோவர்ஸு, 10 ஃபாலோவர்ஸு, 0 எல்லாம் இவன் அந்த வேலைலாம் நெறைய பண்ணுவான் பாப்பா. நெறைய அவனுக்கு அதான் வேலையே அதான். என் இன்ஸ்டாவ தூக்குறதுக்கு அவனே ஆள் ரெடி பண்ணி, எங்களையே வந்து இது லாக் பண்ண வச்சு என்னென்ன பண்ணான் தெரியுமா? அவ்வளோ தில்லுமுல்லு வேலை பண்ணான். மெட்ரோல இருந்து பேசுறோம்னு பேசி, மெட்ரோனா என்னடா மெட்ரோ? அப்புறம் தான் தெரியும் இன்ஸ்டால இந்த மெட்ரோ அந்த இது இருக்குன்னு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். அந்த மாரிலாம் பண்ணி, நாங்க இன்ஸ்டாவ இத அமுக்குங்க, அத அமுக்குங்கன்னு ஒவ்வொரு ஸ்கிரீன்ஷாட்டா அனுப்பி, அதெல்லாம் நானும் என் வீட்டுக்காரரும் உட்காந்து வேலை மெனக்கெட்டு பண்ணி இன்ஸ்டா காணோம். இன்ஸ்டா போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நானு புலம்பி, இந்த மாரி பண்ணாதப்பா, தப்புக்கெல்லாம் துணை போகக்கூடாதுன்னு அந்த பையன்ட்ட நான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசி, சரிக்கா அப்படின்னு எனக்கு என்ன டவுட்னா, அந்த பையனுக்கு அவன் ஏதோ காசு குடுக்கல போல இருக்கு. ம். அப்போதைக்கு வந்து அந்த பையன் இன்ஸ்டாவ குடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, காசு குடுத்துருப்பான் போல இருக்கு. திரும்ப வந்து இன்ஸ்டாவ தூக்குறதுக்கு பிளான் பண்ணி, இந்த மாரி வந்து அவன் வந்து திரும்ப நான் அதே மாரி இந்த ஒரு நாள் மட்டும் பண்ணுங்கக்கா, இதாயிரும் அப்படின்னா. அது உள்ளயே போகல. ம். இன்ஸ்டாக்குள்ளேயே போகல. அதனால தப்பிச்சுச்சு. இல்லன்னா தலைவர் வந்து அத தூக்கியிருப்பாரு. இன்ஸ்டா தூக்கியிருப்பாரு. இன்னொன்னு என்னன்னா, அங்க அந்த பையன் கூடவே இருந்துட்டு ஒரு கிரெடிட் கார்ட வாங்கி யூஸ் பண்ணி காசே கட்டலையாம். ஆ. அதனால அவன் தனியா எனக்கு மெசேஜ் பண்றான். அக்கா நான் அவன் கூட தான் இருக்கேன். அவன் உங்க இன்ஸ்டாவ தூக்குறதுக்கு இந்த மாரி பண்றான். இந்த மாரி வந்து அவங்களுக்குள்ள சண்டை வருது உங்க இன்ஸ்டாவ தூக்க முடியலன்னு. அவன் கிரெடிட் கார்ட ஏமாத்திட்டான். நான் ஏமாத்துனதுனால நான் வந்து அவனுக்கு இந்த மாரி தான் பண்ணுவேன். துரோகம் பண்ணுவேன்னு இன்னொருத்தன் தனியா மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கேன் எனக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இத பண்றான். இப்ப காசு கட்டி அவனுக்கு ஃபாலோவர்ஸ் ஏத்துறான். அத பண்றான், இத பண்றான்னு ஒரு பையன் மெசேஜ் சொல்லிக்கிட்டே இருப்பான். ம்ஹ்ம். உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு வருஷமா அவர தெரியும்? இப்ப சின்ன மருமகள ஆரம்பிச்சதுல இந்த ஒரு 2 வருஷம் இருக்குமா? 2 வருஷம் இருக்கும். அந்த 2 வருஷத்துல 2 வருஷத்துல இவ்வளவு நடந்துருச்சு. ஓகே. சரி. அப்ப ஆனா கூடிய சீக்கிரம் உங்களுடைய கேஸ் நிலவரம் என்ன நடக்குதுன்னு தெரியும். கண்டிப்பா பாப்போம். நல்லபடியா நடக்கணும். இந்த மாரி ஆளு நட க போலீஸ்காரங்கள்ட்டயும் இந்த மாரி நடமாட விடக்கூடாது. கவர்மெண்ட் கண்டிப்பா அதுக்கு சரியான முடிவு எடுக்கணும். நெறைய பேர் காப்பாத்தப்படுவாங்க. இல்லன்னா கண்டிப்பா ரொம்ப பேர ஏமாத்துவான்யா. அந்த அளவுக்கு ஆள பார்த்தா கோழி குஞ்சு மாரியே இருப்பான். ஆனா பண்ற வேலைலாம் பெருசா பண்ணுவான்.
ஆனா இவ்வளவு பிரச்சனைலயும் அத ஒரு காமெடி ஒரு ஒரு ஃபன்னி டயலாகோட சொல்றீங்க பாத்தீங்களா? இல்ல பாப்பா உண்மையதான் சொல்றேன். பார்த்தா அப்படிதான் இருப்பான். ஆள பார்த்தா ஐயோ! என்ன இவனா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். வெறும் எலும்பு தான் இருக்கும் உடம்புல. ஒண்ணு கிள்ளி பிடிக்க கூட சதை இருக்காது. அது அந்தந்த வேலை அந்த மண்டை மூளைய வச்சுக்கிட்டு அவ்வளோ கிரிமினலா பண்ணுது. அது ஒரு அடிக்கு தாங்க மாட்டான். செத்து போயிருவான் பாப்பா. உண்மையில பார்த்து நமக்கு பயந்து வந்துரும். அவன வந்து ஐயோ! அடிச்சா செத்து கித்து போயிட்டானா பெருசா வம்பா போயிரும்னு நம்ம நம்ம பயந்துப்போம். ஆனா அவன் தெளிவா அதனால தான் இவன் உடம்ப அப்படி வச்சிருக்கானோ என்னமோ தெரியல. நம்ம இப்படி இருந்துகிட்டு மத்தவங்கள பூரா வந்து பார்க்கையில பாவமா தோணும். இவன அடிச்சு செத்து போயிட்டான்னு நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு நமக்கு தோணும். அவன் தெளிவா தான் உடம்ப வச்சிருக்கான். நம்மலாம் கண்டதையும் தின்னுபிட்டு நல்லா இங்க பாரு குட்டியான சைஸ்க்கு ஆயிட்டோம். வர வர இப்பல்லாம். எதுவுமே இது பண்ண இப்ப என் வீட்டுக்காரர்லாம் பார்த்தாக்கா நல்லா சாப்பிட்டு நல்லா தான் இருப்பாரா? அவர்லாம் வந்து எதுவும் அந்த அந்த அளவுக்கு மண்டை வேலை செய்யாது. அவன் தெளிவா வச்சிருக்கான் உடம்ப. அதுவுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது அவன. இப்படின்னு தள்ளி விட்டா அவ்வளவுதான். இப்படி நொடுங்குற மாரி இருக்கு எலும்பெல்லாம். யாருமே அடிக்க மாட்டாங்க அவன. அதான் சொல்றேன். அதே எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஃபேமிலிய தூக்கி உருவி உருவி உரிச்சிருந்திருக்காய்ங்க. அடிச்சு அவன் எப்படி இவன் உயிரோட இருக்கானே தெரியலங்கிறாங்க அவங்க. நிஜமா சத்தியமா பாப்பா. அந்த அடி அடிச்சிருந்திருக்காங்க பாப்பா. செத்து போயிட்டானே இருந்திருக்காங்க நெறைய பேரு. ஆ. "அவன் செத்து போயிட்டான்" அப்படின்னே இருந்திருந்திருக்காங்க. தலைவர் வீடியோ போடவும் தான் ஐய்யய்யோ! அப்படின்னு எல்லாருக்கும் பயம் ஆயிடுச்சு. பட் பரவால்ல. இவ்வளவு சண்டையிலயும் வந்துட்டு நீங்க ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட எல்லாம் நல்லதா நடக்கும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி நல்லதா தான் நடக்கும் நடக்கும். பாப்பா. நெறைய பேருக்கு வந்து சந்தோஷமா இருக்காங்க பாப்பா. அதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் பாப்பா. கண்டிப்பா வந்து என்ன அப்படியே ஒவ்வொருத்தரும் அழுது, இந்த மாரிக்கா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கா. நான் கும்பிட்ட கடவுள் வந்து கைவிடல. இந்த நிலைமையில அவன பார்க்கணும்னு நான் நெனச்சேன். எனக்கு காசு கூட வேண்டாம். அந்த மாரிலாம் எவ்வளவோ பேர் இது பண்றாங்கல்ல. ம். அதுல சந்தோஷம் எனக்கு. சூப்பர்க்கா. கிரேட். எனக்கு அதான் உங்களுடைய இந்த பாசிட்டிவ் ஆட்டிட்யூட்னால கண்டிப்பா உங்களுக்கு நல்லது தான் நடக்கும்.